ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு சின்ன மருமகள்ல வளைகாப்பு ஃபங்க்ஷன் தடபுடலா நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போஸு என்னடா செய்ய ரஞ்சினி ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்காளே, எனக்கு அந்த ஃபைல் வேறு வேணுமே, என்ன செய்யுதுனே தெரியாமல் முழிச்சிட்டு வரான். இதை பார்த்துட்டு ஈஸ்வரி, என்னடா போஸு நீ நார்மலாகவே இல்லையே, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை, நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ வரி கொடுத்த மாதிரி இருக்க, ஏதோ தேடிட்டு இருக்கேன், என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், அம்மா எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைம்மா, எனக்கு அந்த அரசாங்க ஃபைல் தமிழ் செல்வன்ட்ட கொடுத்தாங்களா பெரியப்பா, அந்த ஃபைலும் 50 லட்சம் பணமும் உடனடியாக தேவைப்படுதுமா அப்படின்னு சொல்லவும், அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா, ஏன்டா இது இது அரசியல் சம்மந்த விஷயமாச்சே, உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், அம்மா அது ரஞ்சினின்னு ஒரு பொண்ணு கூட நான் எதிர்ச்சியாக பழகினேம்மா, ஆனால் அந்த பொண்ணு நான் அவள் கூட இருந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு என்னை மிரட்டிட்டு இருக்கா, நீ 50 லட்சம் பணமும் அந்த ஃபைலும் கொண்டு வந்து தராமல் இருந்தால் நான் நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அட பாவி, நான் உன்னை இந்த வீட்டுக்கே முதலாளி ஆக்கணும்னு என்னென்ன பாடுபட்டுட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி கீழ்த்தரமான வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கன்னத்திலே விட்டுறாங்க. அப்படியே போஸ் அம்மா என்னை மன்னிச்சிருமா, அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்டுகிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லை, இப்போதைக்கு நாங்கள் உங்களை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும், தமிழ் செல்வி முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அடுத்து நாங்கள் கஜானாவை திறந்து பார்த்தாச்சு, அங்கேயும் இல்லை, எப்படியும் அவள் எங்கேயாவது தான் ஒழிச்சு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. கடைசியில் ஸ்டோர் ரூமில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டைக்கு அடியில் 50 லட்சம் பணத்தையும் அந்த ஃபைலையும் தமிழ் செல்வி ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு போஸ், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி 3 பேர் எடுத்துடுறாங்க. தமிழ் செல்விக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நம்ம கேட்டும் கொடுக்காம இருப்பான், இன்றைக்கி இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சினிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, போஸ் நீ எங்கே இருக்க, நான் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு என்ன சொன்ன மாதிரி நீ வா நான் தரேன்னு சொல்லிட்டு ரஞ்சினி இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த பணத்தையும் ஃபைலையும் கொடுத்துறான் போஸு. எனக்கு தெரியும் அத்தான், நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்கன்னு தெரியும், அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வர சொன்னேன், தேங்க்யூ அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சினி அந்த ஃபைலையும் பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து தமிழ்ச்செல்வி உட்கார வச்சுட்டு, இந்த பக்கம் சேதுவை உட்கார வச்சுட்டு 2 பேருக்கும் மாலை போட்டுட்டு எல்லாரும் வளையல் போட்டுட்டு தமிழில் ஒவ்வொருத்தராக ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ராஜாங்கத்துக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் நீதிமான் தான் பேசுகிறாங்க. நீதிமான் கால் பண்ணி, ராஜாங்கம் உன் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கா, இனி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் நீ சிரிக்க போகிற அப்படின்னு சொல்லுவோம். என்ன நீதிமான் உளறிட்டுருக்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்கும். நான் உளறிட்டுருக்கேண்ணா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னுடைய முக்கியமான ஃபைல் எல்லாத்தையும் நெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான ஃபைல் அது என்னது, நீ அரசாங்க ஃபைல்னு சொல்லிட்டு உன் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கியே அந்த ஃபைலை தான் சொல்கிறேன் அப்படின்னு நீதிமான் சொல்லுவோம். ராஜாங்கத்துக்கு கோபம் தாங்க முடியல. தமிழ்ச்செல்வி, நான் உன்கிட்ட கொடுத்தனே அரசாங்க ஃபைல், அது எங்கே இருக்குது அப்படின்னு மிரட்டி கேட்கவும், தமிழ்ச்செல்வி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஈஸ்வரி மனசில் நினச்சிக்கிறாங்க, நல்லா மாட்டினியா, நானாக கேட்டு ஃபைல் தரமாட்டேன்னு சொன்னேன், என்ன திமிர் எடுத்து பேசினேன், இப்போ பார் கொஞ்ச நேரத்தில் நீ வீட்டை விட்டு வெளியே போகிறடி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. மாமா அது என்ன ஃபைல் எங்கே அப்படின்னு கேட்கவும், இருங்க மாமா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எஞ்சிட்டு போய் அந்த ஃபைலை கொண்டு வந்து ராஜாங்க கையில் கொடுக்குறாங்க. ராஜாங்க அந்த பேப்பரை பார்த்து டக்குன்னு வாசித்து பார்க்குறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஃபைல் கரெக்டாக தானே இருக்குது, என்ன அந்த லூஸ் பையன் ஃபோன் பண்ணி என்னத்தையும் எவ்வளோ இருந்தான், சரிம்மா நீ தப்பாக நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மாமா அப்போலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்லிடுறாங்க. அதை பார்த்த போஸு, அப்போ நான் என்ன ஃபைலை கொடுத்தேன், அப்போ நான் கொடுத்த ஃபைல் போலியான ஃபைலா, இனி அவள் என்னை சும்மா விட மாட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு மனசில் பதறிட்டு நிற்கிறாங்க. அடுத்து ராஜாங்கம் நீதிமானுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, என்ன ஃபோன் பண்ணி என்னை மிரட்டிட்டு இருக்கியா, உன்கிட்ட என்ன ஆதரவு இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணு, நெட்டில் தானே ரிஸ்க் பண்ண போகிறேன், அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும், நீதிமான் சொல்கிறாங்க, என்ன இவர் எனக்கு பயப்பட மாட்டேங்கிறாரு, இந்த ஃபைலை வச்சுட்டு அவரை மிரட்டிட்டு என் காரியத்தை சாதிக்க நினச்சேனே, ஆனால் இப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த ஃபைல் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் அவங்களும் பார்க்குறாங்க. அது சாதாரண ஃபைலில் தான் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. உடனே நீதிமான் ரஞ்சினிக்கு ஃபோன் அடிச்சுட்டு, ரஞ்சினி உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, அந்த ஃபைல் என்ன ஏதுன்னு வாசி பார்க்க மாட்டேன், அப்படி கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டேன், நானும் அது என்ன ஏதுன்னு பார்க்காம ராஜாங்கத்துக்கே ஃபோன் அடித்து சவால் விட்டுருக்கேன், இனி அவனை நான் எப்படி எடுத்துருக்க போகிறேன், ராஜாங்கம் கேட்குற கேள்விக்கு நான் எதை பதில் சொல்ல போகிறேன், நீ ஒழுங்காக தான் எனக்கு இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. அடுத்து ரஞ்சினி ரொம்ப கோவத்தோட, இனி இவன் கூட ஃபோனில் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, போலீஸை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போலீஸோட ராஜாங்கம் வீட்டுக்கு வராங்க. போலீஸை பார்த்ததும் போஸுக்கு கைகாலெலாம் கிடுகிடு நடுங்குது. ஈஸ்வரியும் என்ன பதில் பேச முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. அடுத்து போலீஸ் வந்தோடனே, போஸ் நான் உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ராஜாங்கம் சொல்கிறாங்க, என்ன சார் யார் வீட்டுக்கு யார் கைது செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார் அது இவர் மேலே ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, எந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், ரஞ்சினி பக்கத்தில்
ஐயா நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணையா அப்படின்னு சொல்லுவோம். நீ யாருமா, எதுக்காக போஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு விசாரிக்கவும், ஐயா இந்த போஸு தனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சிட்டு என் கூட பழகி என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன். இந்த விஷயத்த போஸ்ட்டை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு இந்த ஊரில் நீ மட்டுமா கர்ப்பமாக இருக்க, இப்படி பல பெண்கள் என்னால் கர்ப்பமாக இருக்காங்க, அதுக்கு நான் ஊரில் இருக்க எல்லாரும் நான் கட்டிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாங்க. நான் என்ன செய்யுதுன்னு தெரியல, அதான் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக பேசுகிறாங்க. உடனே போஸ், பெரியப்பா இந்த பொண்ணு போய் சொல்லுது, அதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ரஜினி தன் கையில் இருக்க வீடியோ ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ராஜாங்கம் பலார் பலார்னு 2 அறையை போஸ் கணத்தில் விட்டு போலீஸ்கிட்ட இவனை கூட்டிகிட்டு போங்க, இனி இவனுக்கு இந்த வீட்டில் எந்த இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். போலீஸ் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே வீவர்ஸ், அடுத்தடுத்து சின்ன மருமகளில் இதான் நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.